தூத்துக்குடி மாவட்டம் கோவில்பட்டி அருகே பீடி வாங்குவதற்காக வீடுகளில் அமைக்கப்பட்டிருந்த குடிநீர் குழாய் நல்லிகளை திருடிய நபரை சிசிடிவி கேமரா மூலம் கண்காணித்து பொதுமக்களே பிடித்துள்ளனர். பொது சொத்தை திருடியவர் மீது போலீசார் எடுத்த நடவடிக்கை என்ன? மக்களின் தாகம் தீர்க்க வேண்டும் என போராடும் மத்திய அரசு திட்டங்களை வகுத்து கோடிக்கணக்கில் செலவு செய்து தண்ணீர் குழாய்களை அமைக்கின்றது. ஆனால் மர்ம நபர் ஒருவர் ஒரு கட்டு பீடிக்காக இரும்பு நல்லிகளை கடற்றி எடைக்கு போட்டிருக்கிறார். பீடிக்காக கேடி வேலை பார்த்த மர்ம நபர் சிக்கியது எப்படி? தூத்துக்குடி மாவட்டம் கோவில்பட்டி அருகே வடக்கு திட்டங்குளம் கிராமம் அமைந்துள்ளது. இங்கு ஊராட்சி மன்றம் சார்பில் ஜல்ஜீவன் திட்டத்தின் கீழ் வீடுகளின் முன்பு குடிநீர் குழாய்கள் அமைக்கப்பட்டுள்ளன. இந்நிலையில் கடந்த சில நாட்களாக இந்த குடிநீர் குழாய்களில் இருந்து இரும்பு நல்லிகள் திடீரென காணாமல் போவது கண்டு பொதுமக்கள் அதிர்ச்சியடைந்தனர். 1, 2 என அடுத்தடுத்து 100க்கு மேற்பட்ட குடிநீர் குழாய் இரும்பு நல்லிகள் மாயமானதால் என்ன செய்வதென்று தெரியாமல் கிராம மக்கள் திகைத்து போயினர். இதனைத் தொடர்ந்து பொதுமக்கள் அப்பகுதிகளில் பொருத்தப்பட்டிருந்த சிசிடிவி கேமரா காட்சிகளை ஆய்வு செய்ய ஆரம்பித்தனர். அப்போது குறிப்பிட்ட இடத்தில் இருசக்கர வாகனத்தில் வந்த மர்ம நபர் ஒருவர் குடிநீர் குழாய்களில் பொருத்தப்பட்டிருந்த நல்லிகளை திருடிக் கொண்டு கேஷுவலாக செல்வது தெரியவந்தது. மர்ம நபரின் அடையாளத்தை தெரிந்து கொண்ட நிலையில் கிராம மக்கள் வலை விரித்து காத்திருந்தனர். அதன்படி அந்த கிராமத்தில் உள்ள ஒரு வீட்டின் முன்பு இருந்த குடிநீர் குழாயில் நல்லியை திருட முயன்றபோது பொதுமக்கள் சுற்றி உடைத்து கையும் கிளவுமாக பிடித்தனர். அந்த நபரை கோவில்பட்டி கிழக்கு காவல் நிலைய போலீசாரிடம் ஒப்படைத்தனர். அவரிடம் நடத்தப்பட்ட விசாரணையில் திருட்டில் ஈடுபட்டது மந்தித்தோப்பு பகுதியைச் சேர்ந்த கட்டட தொழிலாளி சிவன் என்பது தெரியவந்தது. மேலும் பீடி வாங்குவதற்காகத்தான் நல்லிகளை திருடியதாக போலீசாரிடம் அந்த நபர் கூறியிருக்கிறார். ஒரு கட்டு பீடிக்காக பல நூறு மக்களுக்கு தண்ணீர் கிடைக்காமல் செய்த நபரை போலீசார் சிறையில் அடைத்துள்ளனர்.